SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். குப்பை கொட்டுவதை அவதானிக்க வீதிகளில் கேமரா, பிரதேச சபை அதிரடி. இலங்கையில் வாழ மாதத்துக்கு எவ்வளவு பணம் தேவை, புதிய அறிக்கை. கோட்டாபயவின் ஆலோசனையிலா சக்ரானுக்கு குண்டுகள் வழங்கப்பட்டன. பல திடுக்கிடும் தகவல்கள். பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக தீர்மானம். நான் செய்தது தவறுதான், உண்மையை ஒத்துக்கொண்ட பிரபலம். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். வவுனியாத்திற்கு தமிழ் பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் பொதுமக்கள் வீதியில் குப்பை கொட்டுவதை அவதானித்து நடவடிக்கை எடுக்கும் வகையில் வீதிகளில் பல இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படுவதாக பிரதேச சபை தலைவர் பாலேந்திரன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், சுற்றுச்சூழல் மாசு மற்றும் வீதியோர கழிவு அகற்றுவதில் ஏற்படுகின்ற பல்வேறு நெருக்கடிகளை கருத்தில் கொண்டு எமது பிரதேச சபைக்குட்பட்ட 57 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் நேற்று பூட்டப்பட்டன. வீதியோரங்களில் குப்பை கொட்டுவோரை கண்டறிந்து அவர்களுக்கு தண்டனை வழங்கும் நோக்கோடு குறித்த கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டதோடு பல்வேறு சட்டவிரோத செயற்பாடுகளும் இதனூடாக கண்காணிக்கப்படும் என்றும் பிரதேச சபையின் தலைவர் பாலேந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் 2026 ஜனவரி மாதத்திற்கான உத்தியோகபூர்வ வறுமை கோடு தொடர்பான தரவுகளை வெளியிட்டுள்ளது. ஒரு நபர் தனது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாதம் ஒன்றிற்கு குறைந்தபட்சம் ரூபாய் 16,730 வருமானம் அவசியம் என கணக்கிடப்பட்டுள்ளது. இதன்படி கொழும்பில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய ஒரு நபருக்கு மாதம் ஒன்றிற்கு 18,044 ரூபாய் தேவைப்படுகிறது. மேலும் மொனராகலை மாவட்டத்தில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய ஒரு நபருக்கு மாதம் ஒன்றிற்கு 15,997 ரூபாய் போதுமானதாகும். வறுமைக்கோடு என்பது ஒரு நபர் தனது அடிப்படை உணவு மற்றும் உணவு அல்லாத தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தேவையான குறைந்தபட்ச செலவினை குறைக்கிறது. பணவீக்கம் மற்றும் வாழ்க்கை செலவு மாற்றங்களுக்கு ஏற்ப இது மாதாந்தம் திருத்தி அமைக்கப்படுகிறது. இந்த உத்தியோகபூர்வ வறுமை கோடானது 2012-13 ஆண்டின் குடும்ப வருமானம் மற்றும் செலவு கணக்கெடுப்பின் அடிப்படையில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோட்டாபய ராஜபக்ஷவை ஆட்சிக்கு கொண்டுவர திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட சதி திட்டம் ஒன்று இருந்ததாக இன்று வரை ஒரு சந்தேகம் இருக்கிறது. அந்த சதி திட்டத்தின் அடிப்படையில் அந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட இன மத மோதல்களின் பின்னணியில் கோட்டாபயவுக்கு நெருக்கமாக இருந்த மூவர் அதன் கள செயற்பாடுகளை முன்னெடுத்ததாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அவர்களில் ஒருவராக அந்த கால ராணுவ புலனாய்வு பிரிவில் பணியாற்றிய கபில ஹெந்தா விதாரண மற்றொருவர் கோட்டாவின் நெருங்கிய சகா சுரேஷ் சாலே. இவர்களில் கருத்தியல் வழிகாட்டியாக தன்னை தீவிரவாதம் தொடர்பான நிபுணர் என அறிமுகப்படுத்திக் கொள்ளும் கனடாவுக்கு செல்ல தடை செய்யப்பட்டு ரோஹான் குணரட்னவும் இந்த திட்டத்தில் இருக்கின்றார். ஈஸ்டர் ஞாயிறு கூண்டு தாக்குதல் விசாரணையில் சலே சாட்சி கூண்டில் அல்லாது குற்றவாளி கூண்டில் இருக்க வேண்டும் என பல தரப்புகள் வலியுறுத்தி வந்துள்ளன. சலே தொடர்பான முக்கிய சாட்சிகள் தற்கொலை தாக்குதல்தாரி சக்ரானின் மனைவியின் வாக்குமூலங்களில் வெளிப்படையாக தெரிவிக்கப்படுகிறது. அபு ஹிந்த் என்ற பெயரில் சக்ரானுடன் தொடர்பில் இருந்த நபர் சுரேஷ் சலே என ஜனாதிபதி ஆணைக்குழு மற்றும் விசாரணைகளில் சந்தேகிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. சக்ரான் உள்ளிட்ட கும்பலுக்கு 2010 முதல் பாதுகாப்பு அமைச்சின் ரகசிய கணக்குகள் மூலம் நிதியுதவி மற்றும் ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் வழங்கப்பட்டன. தற்கொலை தாக்குதலுக்கான வெடிப்பொருட்கள், இலக்கு இடங்கள் மற்றும் திகதிகள் ஆகியன கோட்டாபய ராஜபக்ஷ அறிந்தே அனுப்பப்பட்டுள்ளன. சலே மற்றும் ரோஹான் குணரட்ன கும்பல் ஸ்ரீசேனவின் நம்பிக்கைக்குரியவரான நிலந்த ஜெயரட்னவை பயன்படுத்தினார். நிலந்த மூலம் அவர்கள் ஸ்ரீசேனவுக்கு ஒரு வாக்குறுதியை அளித்தனர். அதாவது, தாக்குதல் வெற்றி பெற உதவி செய்தால் அதைத் தொடர்ந்து ஏற்படும் குழப்பமான அரசியல் சூழ்நிலையில் கோட்டாபய அரசாங்கத்தில் நிரந்தரமாக பிரதமராக ஸ்ரீசேன நியமிக்கப்படுவார். சலே கொடுத்த கயிற்றை விளங்கிய ஸ்ரீசேன ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்பு தந்திரமாக இந்தியாவிற்கும் பின்னர் சிங்கப்பூருக்கும் சென்றார் என்று கூறப்படுகிறது. முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டவரைவினை மீளப்பெறவும் பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்கவும் எந்தவொரு பயங்கரவாத தடுப்புச் சட்டமும் தேவையில்லை என்று சாவகச்சேரி நகர சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஜனநாயகத்திற்கு விரோதமாகவும் அடிப்படை மனித உரிமைகளை கேள்விக்குள்ளாக்கும் வகையிலும் தற்பொழுதும் வலுவில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தின் கோரமுகத்தினை நேரடியாக அனுபவித்த மக்கள் என்ற அடிப்படையில் குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சாவகச்சேரி நகராட்சி மன்றின் மாதாந்த அமர்வு நேற்றைய தினம் தவிசாளர் வானா ஸ்ரீ பிரகாஷ் தலைமையில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. உலகச் செய்திகள். அமெரிக்க தொழில் அதிபர் பில்கேட்ஸ் பாலியல் குற்றவாளி ஜெப்ரி எப்ஸ்டீனுடன் இருந்த தனது தொடர்பு குறித்து தனது அறக்கட்டளை ஊழியர்களிடம் பேசி நான் செய்த தவறுக்கு பொறுப்பேற்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் வெளியிட்ட தகவல்களின் அடிப்படையில் பில்கேட்ஸ் திறந்த மனதுடன் ஊழியர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளார். பில்கேட்ஸ் திறந்த மனதுடன் பேசி பல கேள்விகளுக்கு விரிவாக பதிலளித்தார் என்று அறக்கட்டளை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.
தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்ட செய்திகளின்படி பில்கேட்ஸ் ஊழியர்களிடம் மன்னிப்பு கோரியதுடன் 2 ரஷ்ய பெண்களுடன் உறவுகள் இருந்ததாகவும் பின்னர் அதை பற்றி எப்ஸ்டீன் அறிந்ததாகவும் கூறியுள்ளார். மேலும் நான் எந்த சட்டவிரோத செயலிலும் ஈடுபடவில்லை, எந்த சட்டவிரோத செயலையும் நான் காணவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த ஆண்டின் ஜனவரியில் US டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வெளியிட்ட எப்ஸ்டீன் தொடர்பான கோப்புகளுக்கு பிறகு பில்கேட்ஸ் எப்ஸ்டீன் உறவு மீண்டும் கவனத்திற்கு வந்துள்ளது. 70 வயதான மைக்ரோசாஃப்ட் இணை நிறுவனர் பில்கேட்ஸ் மீது எப்ஸ்டீனால் பாதிக்கப்பட்டவர்களால் எந்த குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படவில்லை. WSA தகவலின்படி எப்ஸ்டீனோடு நேரம் கழித்தமையானது மிகப்பெரிய தவறு என்று கேட்ஸ் கூறியதுடன் அவரை சுற்றியிருந்த பெண்களோடு அல்லது பாதிக்கப்பட்டவர்களோடு நான் ஒருபோதும் நேரம் செலவிடவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். நான் செய்த தவறால் இதில் இழுக்கப்பட்ட மற்றவர்களிடம் மன்னிப்பு கோருகிறேன் என்றும் அவர் ஊழியர்களிடம் கூறியதாக அமெரிக்க பத்திரிகை தெரிவித்துள்ளது. மேலும் 2011ஆம் ஆண்டில் எப்ஸ்டீன் சிறுமியை விலைக்கு அழைத்த குற்றத்தை ஒப்புக்கொண்ட சில ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவரை சந்தித்ததாக கேட்ஸ் தெரிவித்துள்ளார். அப்போது எப்ஸ்டீனின் பயணங்களுக்கு 18 மாதங்களுக்கு கட்டுப்பாடு இருந்தது பற்றி தனக்கு தெரிந்திருந்தும் அவரின் பின்னணியை முழுமையாக சரிபார்க்கவில்லை என்றும் கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குப்பை கொட்டுவதை அவதானிக்க வீதிகளில் கேமரா, பிரதேச சபை அதிரடி. இலங்கையில் வாழ மாதத்துக்கு எவ்வளவு பணம் தேவை, புதிய அறிக்கை. கோட்டாபயவின் ஆலோசனையிலா சக்ரானுக்கு குண்டுகள் வழங்கப்பட்டன, பல திடுக்கிடும் தகவல்கள். பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக தீர்மானம். நான் செய்தது தவறுதான், உண்மையை ஒத்துக்கொண்ட பிரபலம்.